தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை அருகே திருமணமானதை மறைத்து இளம் பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கிய காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை பில்லூர் காவல் நிலைய காவலர் உதயகுமார் 27 வயது பெண்ணை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். வெளியே சொன்னால் இருவரும் தனிமையில் இருக்கும் வீடியோக்களை வெளியிட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டுவதாக இளம்பெண் புகார் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக ஞானசேகரன் காத்திருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் கிருஷ்ணன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனமலை தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் குப்புராஜ். இவருடைய மகன் உதயகுமார். இவர் பில்லூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பேரூர் அருகே ஒரு பகுதியைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண்ணை ஆசை வார்த்தைகளை கூறி காதலித்துள்ளார். இதை அந்த பெண் நம்பியுள்ளார். இதையடுத்து அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அந்த பெண் பல முறை உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதில் அந்த பெண் கர்ப்பமானார். இந்த தகவல் காவலர் உதயகுமாருக்கு தெரிய வந்ததும் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வடவெள்ளி மற்றும் அவினாசி அருகே உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அந்த பெண்ணை அழைத்து சென்று கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்துள்ளார். இதற்கு அந்த பெண் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பின்னர் காவலர் உதயகுமார் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருப்பது அந்த இளம் பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது. அந்த பெண் காவலரிடம் இப்படி ஏன் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாயே என்று கூறியிருக்கிறார். இதற்கு காவலர் உதயகுமார், நீ வெளியே சொன்னால் தனிமையில் இருக்கும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்றும் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார். இருப்பினும் அந்த இளம் பெண் பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் காவலர் உதயகுமாரை அழைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பெண்ணை ஏமாற்றி கர்ப்பமாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பேரூர் மகளிர் காவல்துறையினர் உதயகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கிருஷ்ணா, விரிவான தகவல்களுக்கு நன்றி.